நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டெண்டருக்கு ஜோதி வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தேன். அப்ப ஏன்பா சொல்லவே இல்லை? என்னத்தடா சொல்றது? அபிராமி ஜோதியும் தன் தரத்தை தாழ்த்திக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டெண்டர் எடுக்க போறாங்கன்னு எப்படிடா சொல்றது? வெக்கமா இருக்குடா. பொதுவா டெண்டர் இருக்கிற இடத்துல தொழில் போட்டியில 2 கான்ட்ராக்டர் சண்டை போட்டுக்கலாம். இங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்து 2 பேர் சண்டை போட்டுக்க போறோம். சிச்சி, வெக்க கேடுற. கரெக்ட். நாம ஏன் குடும்ப சண்டையை கார்ப்பரேஷன் ஆபீஸ் வரைக்கும் கொண்டு போனோம்? மாமா, நாம இந்த டெண்டர்ல கலந்துக்க வேண்டாம். ஜோதி கலந்துக்கிட்டோம், டெண்டரை எடுக்கட்டும், வேலை செய்யட்டும். ரேவதி, இது ஒரு சாதாரண டெண்டர், சாதாரண வேலை. அவளுக்கு அது பெரிய வேலையா தெரியுது மாமா. இருக்கட்டும், நாம விட்டு கொடுத்துடலாம். ஒரு தடவை அவங்க விட்டு கொடுக்கட்டுமாமா? மாமா, நாம யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். மத்தவங்க நமக்கு செய்யணும்னு நினைக்கிறத முதல்ல நாம அடுத்தவங்களுக்கு செய்வோம். அப்பா, ரேவதி சொல்றதான் கரெக்ட். நமக்கு இது வேணாம்ப்பா. பிரபு, உனக்கு ஒரு ரேவதிக்கு அந்த அம்மாவோட ட்ரூ கலர் ஏன்டா புரிய மாட்டேங்குது? நம்ம எல்லாம் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாடா அவ. நாம சாப்பிடுற 3 வேளை சாப்பாடுல மண்ணள்ளி போடணும்னு நினைக்கிறா. நம்மள மொத்தமா அடிச்சுட்டு நம்ம சமாதி மேல கால் போட்டு உட்காரணும்னு நினைக்கிறாடா அவ. மாமா, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை, இந்த டெண்டர் இல்லைன்னா வேற டெண்டர். நாம ஏன் மாமா அவங்க வழியில குறுக்க நிக்கணும்? தப்புமா, நீ தப்பா சொல்ற. அவங்க தான் நம்ம வழியில குறுக்க நிக்கிறாங்க. நாம தான் அவங்க திசை பக்கம் திரும்பவே இல்லையே. வெறி பிடிச்ச நாய் மாதிரி அவங்க தான் நம்மள துரத்திட்டே இருக்காங்க. அப்பா, நம்ம யார் கூடயும் போட்டி போட வேணாம். இன்னும் சொல்ல போனா அபிராமி இண்டஸ்ட்ரீஸ்க்குரிய எந்த வேலையும் நம்ம செய்ய வேணாம். ஏண்டா பயமா? பயம் இல்ல மாமா, பாசம். ஜோதி யாரு? என் உயிர். ரேவதி, அவங்களுக்கு வெறி பிடிச்சிருச்சு. தான் உயிரை தானே குத்தி அழிக்கிற வெறி பிடிச்சிருச்சு. ஒண்ணு அவங்களை இந்த ஊரை விட்டு விரட்டணும், இல்ல அவங்களோட பல மடங்கு பலமா மாறணும். இல்லனா we cannot survive. வாழ முடியாதுமா. ஏன்பா இந்த கான்ட்ராக்ட் செஞ்சே ஆகணும்னு அடம் பிடிக்கிறீங்க? டேய், உங்க அம்மா பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அவ குணம் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அவ கம்பெனி செல்வாக்கால அவ பணத்தால நம்மள மிரட்ட பாக்குறா. அது மட்டும் அவ நோக்கம் இல்ல. டெண்டர் வாங்குற அத்தனை பேரும் மிரட்டர் தான் அவ நோக்கம். அபிராமி இண்டஸ்ட்ரீஸோட வர்த் 2000 crores. இந்த டெண்டரோட வர்த் வெறும் 2 crores. எதுக்கு அவளுக்கு இந்த அல்பாசை? விடுங்க மாமா. முடியாதுமா, மோதி பாப்போம். யானைக்கு அடி சறுக்குனா அகல பாதாளத்துல விழுன்னு ப்ரூவ் பண்ணுவோம். அம்மா என்ன இன்னும் மேல மேல வெறுக்க போறாங்க. வெறுக்கட்டும்டா, வெறுக்கட்டும். நாமளும் அவளை வெறுப்போம். நம்ம யாராலையும் அவங்கள வெறுக்க முடியாது மாமா. இனி முடியும், முடியும் ரேவதி. பிரபுவை கொலையாளாக்கி ஜெயிலுக்கு அமிச்சு அசிங்கப்படுத்தினாங்கல்ல, நீங்க அன்பு செய்யுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் விட மாட்டேமா. அதே மாதிரி அவங்களை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமகளை துரத்தி காயப்படுத்துற அந்த அபிராமிய நீங்க நேசிங்க, நோ ப்ராப்ளம். ஆனா நான் உன் மேல அவ வீசின அத்தனை அம்பையும் சேர்த்து வச்சிருக்கமா. கண்டிப்பா ஒரு நாள் அத்தனை அம்பையும் அவன் நெஞ்சில சொருவேன். ரேவதி, இனிமே இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேணாமா. இதுல நம்ம பின்வாங்க போறது இல்ல. அபிராமியும் ஜோதியும் இந்த டெண்டர் விஷயத்துல நம்ம எதிர்த்து நிற்போம், ஜெயிப்போம். என்னாச்சு? ரேவதி டெண்டர் அட்டெண்ட் பண்ண போறா. பண்ணட்டும். ஜோதி, மிஸ்டர் வாசுதேவன் என்னையும் உன்னையும் ஜெயிக்கிறதுக்கு புது வழியை கண்டுபிடிச்சிருக்காரு. அவங்களால என்ன செய்ய முடியும்? எல்லாம் செய்ய முடியும் ஜோதி. நம்மளை விட தகுதி குறைவா இருக்கிறவங்க எந்த லெவலுக்கும் இறங்கி வேலை செய்ய முடியும். சோ நீங்க அவங்களை நினைச்சு ரொம்ப பதட்டப்படுறீங்க. இங்க பாரு, ரேவதி கலந்துக்க போறது சின்ன டெண்டரா இருந்தாலும் அவ பிசினஸ்க்குள்ள என்டர் ஆகுறா. That's a bad sign for us. அவளோட டார்கெட் நாம தான். சின்னதா ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சு நம்மள நோக்கி தான் வருவா. நிச்சயமா வருவா. நாம இங்க இருக்கோம், அவ அங்க இருக்கா. அவ பிசினஸ்க்குள்ள வரக்கூடாது. நீங்க அவளை நினைச்சு டைமை வேஸ்ட் பண்றீங்க. நோ,
knows. என் மனசுக்கு ஒரு விஷயம் தப்பா பட்டுச்சுன்னா அது கடைசி வரைக்கும் தப்பா தான் இருக்கும். ரேவதி டெண்டர்ல கலந்துக்க கூடாது. நாம நம்ம தகுதியை விட்டு இறங்கி வந்து ஏதாவது செய்யணும். தேவையில்லை. நாமளும் அந்த டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லாரும் பயந்துருவாங்க. எஸ், அந்த பயம்தான் பிசினஸ்ல முக்கியம். சின்ன குழந்தைக்கு பூச்சாண்டி வரான்னு சோறுட்ற மாதிரி அபிராமி கம்பெனி டெண்டருக்கு வராங்கங்கிற நியூஸ் கார்ப்பரேஷன் சர்க்கிள்ல ஸ்ப்ரெட் ஆகணும். ரேவதியும் வாசுதேவனும் பதட்டமாகணும். என்னை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு தெரியாம தவிக்கணும். அந்த தவிப்பு தான் அவங்களோட கால்குலேஷனை தப்பா ஆக்கிடும். நாம ஈஸியா அவங்க பிசினஸ்க்குள்ள என்டர் ஆகி வைக்கிற முதல் ஸ்டெப்ப டெமோலிஷ் பண்ணிடலாம். புரியுது ஜோதி, நாம யாருன்னு நம்மள நல்லா தெரிஞ்ச ரேவதிக்கும் வாசுதேவனுக்கும் புரிய வைக்கணும். இவ்வளவு நாளா எப்படா அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பை காட்ஸ் கிரேஸ் வாசுதேவனே அந்த சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. லெட்ஸ் ப்ளே தி கேம். பாயா, இதுல ஒரு கையெழுத்து போடு. பாத்துக்கயா, ட்ரெஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. சார், நீங்க பிடிச்சி விசாரணை பண்ணும்போது என்ன உண்மை சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆனா நாங்க கூட நம்புறோம் சார். சரி சரி, நீ ஜெயிலுக்குள்ள வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணம் இந்த புடி. சரி, பட்டா. என்னது பட்டாவா? என்ன பேசுற? இனிமே இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது, போ. புதுசா எதுவும் சொல்ல மாட்டீங்களா? எது புதுசாவா? ஆமா, ரிலீஸ் ஆகி போறவங்கிட்ட காலங்காலமா இதென்ன சொல்றீங்க? போடா போ. உன் நேரம் முடிஞ்சு போச்சு. இனி ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது, போ. வரேன் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்துட்டீங்களா? பட்டைய கிளப்பலாம். ஸ்வீட் சாப்பிடுங்கண்ணே. எதுக்குடா? பிறந்த நாளா? அண்ணா 9 மாசம் உள்ள இருந்துட்டு இப்பதான் ரிலீஸ் ஆகி வெளில வரீங்க. பிறந்த நாள் மாதிரி தானே. இந்தானே சாப்பிடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுனே. எப்ப பார்த்தாலும் திங்கறதுல இருப்பான். இந்தா மொத்தமா நீ வச்சுக்கப்போ. அண்ணே, அடுத்த நிகழ்ச்சி என்ன? நேரம் வீட்டுக்கு தானே? இல்லடா, என் ஃப்ரெண்ட ஒருத்தனை பார்க்கணும். ஃப்ரெண்டா? யாருண்ணே? பிரபு. பிரபுவா? அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானா உங்களுக்கு? ஆமாண்டா, ஜெயில ஃப்ரெண்டானா. உங்களுக்கே ஜெயில ஃப்ரெண்டானா? பெரிய சைகைக்காரனா இருப்பான் போல இருக்கு. சே, இல்லடா, அந்த ஆள் ஒரு அப்பாவி. நல்லவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுறாங்களா? அதுவும் சரிதான். வெளியில இருந்தா கெட்டு போயிடுவாங்க. சரி, வண்டி எடுங்க போலாம். எங்கடா போலாம்? ஏண்டா, பேசிக்கிட்டு இருக்கும்போது உன் வாய் தாண்டா வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. உன் காது சும்மா தான் இருந்துச்சு, கேட்கலையா? ஃப்ரெண்டு பிரபு வீட்டுக்கு போனோம். அட்ரஸ் சொல்றேன், வாங்க போலாம். அங்கெல்லாம் போக முடியாதுண்ணே. போக முடியாதா? போகக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஏன்டா போகக்கூடாது? ஜெயிலுக்கு நேரம் அடுத்த வீட்டு போறீங்களா? உங்களுக்கு வீட்டுல பாட்டி காத்து நிக்குது. கிளவி அப்புறம் பாத்துக்கலாம்டா. வேண்டாண்ணே, நீங்க வேற ஃப்ரெண்டுங்கிறீங்க. இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கீங்க. தலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம வெளியில காலடி எடுத்து வைக்கலாமா? தலையில தண்ணி ஊத்திக்காம நாமளே நம்ம வீட்டுக்குள்ள போக மாட்டோம்ல. சரி, வண்டி வீட்டுக்கு விட்டு போலாம். சரிண்ணே. படிங்க. என்னது? இப்பதான் டிடிபி சென்டர்ல இருந்து இதை டைப் பண்ணி கொண்டு வரேன். என்ன லெட்டர் இது? வித்ட்ராயல் லெட்டர். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வேண்டான்னு எழுதியிருக்கேன். ஏன்? என்னாச்சு திடீர்னு?
உங்களுக்கும் பிடிக்கல. அதான் உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு செய்யறமேன்னு மனசுக்குள்ள ஒரு வலி இருந்துச்சு. இந்த கான்ட்ராக்டால மாமாக்கும் பிரச்சனை. இந்த சின்ன விஷயத்த அத்தையும் பெருசா நினைக்கிறாங்க. போதுங்க, ஊரே அசிங்கமா பேசுறாங்க நம்ம குடும்ப சண்டையை பத்தி. ஏதோ பிரைவேட் சேனல்ல அபிராமி இண்டஸ்ட்ரீஸ்குள்ள சுனாமின்னு ஒரு ப்ரோக்ராமே பண்ணிருக்காங்க. ஏன் போட்டோ, உங்க போட்டோ, மாமா போட்டோ, எல்லார் போட்டோவும் வந்திருக்கு. நாம எல்லாம் சுனாமியா? இவங்க யாருங்க நம்ம குடும்ப சண்டையை பத்தி பேசுறதுக்கு? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு 3 வேளையும் கோயில் குளம்னு சுத்த போறேன். நமக்கு பிசினஸ் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். போறாமங்க, எல்லாருக்கும் போறாம. உங்களுக்கு ராத்திரி சுத்தி போடணும். எதுக்கு? ஊர்க்கண் எல்லாம் உங்க மேலதாங்க இருக்கு. என் மேலையா? ஆமா. உனக்கே இது நியாயமா இருக்கா? எல்லாரும் ரேவதி ரேவதின்னு உன்னை பத்தி தானே பேசுறாங்க. நிஜமாவா? ஆமா. அப்ப எனக்கு சுத்தி போடுங்க. ரேவதி, ஜோதியை வருத்தப்படுத்துறமேன்னு கவலையா இருக்கா? இல்ல. நிஜமா சொல்லு. இல்ல. எனக்கு கவலையா இருக்க. ஜோதி பாவம், ஏற்கனவே கார்த்திக் இழந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறான்றது தெரியும். இதுல அவளுக்கு எதிராக கான்ட்ராக்ட் பிசினஸ்னு நாமளும் பொழைக்கணுங்க. அப்போ ஜோதி வருத்தப்பட்டாலும் இந்த கான்ட்ராக்ட் அக்செப்ட் பண்ணலாம். எதுக்கு வாபஸ் வாங்கணும்? இந்த லெட்டர் கிழிச்சிடுறேன். ஐயோ வேண்டாம், நீங்க சொன்ன மாதிரி எதுவும் வேண்டாம். விட்டுடலாம். தூக்கி எல்லாத்தையும் குப்பையில போட்டுடலாம். நிஜமா? சத்தியமா. சரி, அப்ப ஜோதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு, இந்த கான்ட்ராக்டை நான் எடுக்கல, கேன்சலேஷன் லெட்டர் கொடுத்துட்டோன்னு சொல்லு. நீங்களே சொல்லுங்க. நான் எப்படி? நீயே சொல்லிடு. அவளுக்கு எப்படியும் தெரிய வரும். எதுக்கு ஃபோன் பண்ணும்? சந்தோஷப்படுவா. எனக்கு வேதனை. என் முதல் முயற்சியை நானே மண்ணை போட்டு மூடுறேன். ஜோதிக்காக தானே, பேச ப்ளீஸ். எடுக்கல. என்கிட்ட அவளுக்கு பேச பிடிக்கல. நேர்ல போய் பேச. பிரபு, நான் அவளுக்கு எதிரி. இருந்துட்டு போட்டோம். நேர்ல போய் அவகிட்ட நீ டெண்டர்ல இருந்து விலகிட்டேன்னு சொல்லிட்டு வா. அவசியம் இல்லைங்க. எனக்கு அவசியம். என்ன அசிங்கப்படுத்தவா? உன்னை சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேப்பா. அதெல்லாம் நடக்காது பிரபு. இனிமே அவன் நம்மளை பத்தி புரிஞ்சுக்க முயற்சி கூட பண்ண மாட்டா. நானும் கூட வரேன். வேண்டாம் பிரபு, நீ முதல்ல வா, போலாம். அவ ரொம்ப அசிங்கப்படுத்துவா பிரபு. நாம ரொம்ப அன்பு செலுத்துற ஒருத்தர் அசிங்கப்படுத்தினா ரொம்ப வலிக்கும் பிரபு. வலிக்கட்டும், நீ வா. நமக்கு இது தேவையா? கார்த்திக்காக நம்ம எல்லாத்தையும் தாங்கிக்கலாம். நீ என் கூட வா. நீங்களும் வாங்க. நான் எதுக்கு? சரி வேண்டாம், நீங்க எங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோதி, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயங்க? ஜோதி கிட்ட பேசணும். எனக்கு பதிலா தான் அவர் பேசுறாரு. நீங்க என்னன்னு பேசி அனுப்புங்க. ஜோதி ப்ளீஸ். எங்கிட்ட பேசுங்க. எனக்கு ஒரு நிமிஷம் போதும், நீ பேச வேண்டாம். பாயிண்ட்டுக்கு வா. நான் கார்ப்பரேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டர்ல இருந்து விலகிக்கிறேன். நமக்குள்ள சண்டை எதுக்கு? நம்ம சண்டையை வச்சு 4 பேர் எதுக்கு லாபம் சம்பாதிக்கணும்? என்னை பொறுத்தவரை நீ வேற, நான் வேற இல்ல. ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சு. எனக்கு இன்னொரு நிமிஷம் வேணும். என் டைம் எனக்கு ரொம்ப ப்ளஷஸ். அதை நான் யாருக்கும் பிச்சை போடுறதில்ல. எனக்கு போட என்ன அவசியம்? நீ தானே என் உலகம். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அதை என்ன பார்த்து சொல்ல. யார் நீ? இடியட். இது ஆபீஸ். உன் ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இங்க யாரும் ரசிக்க மாட்டாங்க. அவுட். நான் கடைசி வரைக்கும் உன்னை நேசிப்பேன் ஜோதி. அப்படியா? உனக்காக எதையும் செய்வேன். நிஜமா? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? எனக்காக எது வேணாலும் செய்வியா? செய்வேன். உன் கூட ஒருத்தன் வந்தானே, அவன் பேர் என்ன? அவர்னு சொல்ல. அவன் பேர் என்ன? என் புருஷன். அவனை கொன்னுடு எனக்காக. உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, நீ ப்ளே பண்ண அதே கேம் தான். உன் புருஷன் பைத்தியம், நானும் பைத்தியம். அவனை கொன்னுடுவா? நீ நான் பைத்தியம்னு கோர்ட்ல போய் சாட்சி சொல்லு. ஜோதி! ஏய், எதுக்கு கத்துற? இது என் ஆபீஸ். கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? நீ மாறணும் ஜோதி. எதுக்கு? நியாயம் உன் கண்ணை மறைக்குது. இடியட். நியாயம்லாம் என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா உனக்கும் என் ஆபீஸ்க்கு வெளியே நிக்கிறவனுக்கும் நல்ல தைரியம். என் ஆபீஸ்ல எனக்கு முன்னாடியே வந்து டெண்டரை விட்டு கொடுக்கறேன்னு நாடகம் போடுற. இன்னும் உன்னை 4 பேரு ரேவதி நல்ல பொண்ணுன்னு பெருமையா பேசுறத கேக்குற வியாதி போல இல்ல? ஓடி வெளியில. இந்த பிசினஸ்ல மட்டும் இல்ல, இந்த சிட்டில இருந்து ஓட ஓட விரட்டுவேன். தயாளன், செக்யூரிட்டியை கூப்பிடுங்க. நானே போயிடுறேன். ஹலோ, வெளியே நிக்கிறவங்க கிட்ட போய் சொல்லு, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் ஜெயிலுக்குள்ள போறதுக்கு இல்ல, மண்ணுக்குள்ள போறதுக்கு, மண்ணோட மண்ணா போறதுக்கு. போடி வெளியில.